ஸோ கைஸ், இப்போ நம்ம முதல்ல வந்து மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? இந்த கேமராவில் வந்து அப்படியே இங்கே ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவில் வந்து மாற போகிறோம். 365 வச்சுருக்கேன். இந்த கேமராக்கு மாறுவோமா? அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பினாங்கில் வந்து ஒரு A2B இருக்குங்க. பினாங்கிலுமே இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. அந்த A2Bக்கு தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். நமக்கு வந்து சாயங்காலம் ஈவினிங் ஆனால் வந்து தேர் தண்ணி இந்த மாதிரி சாயா காஃபி குடித்தாதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இல்லைன்னா வந்து மண்டை குடஞ்சலாகவே இருக்கும். ஊரெல்லாம் அப்படியே குடிச்சு பழகிடுச்சா, அதனால் அப்படியே செம்மையாக இருக்குல்ல. அந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, டூரிஸ்ட் ஏரியாங்க இது. இங்கே நிறைய பேர் டூரிஸ்ட் இருப்பாங்க, டூரிஸ்ட் வந்து வருவாங்க. இருக்குது பாருங்கள், அந்த சந்துக்குள்ளலாம் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க டூரிஸ்ட். ஈவினிங் ஆனால் ரொம்ப நிறைய கடை இருக்குங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் போச்சுன்னா சரியான வெயிலாக இருக்குது. என்னல்ல போய் நிற்போம். இங்கிட்ட பார்த்தீங்களா, இங்கிட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸு செம்மையாக இருக்குல்ல. எங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நல்ல டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், போம்பான்னு சொல்லுவாங்க அது பேர் வந்து. இங்கே வந்து இது வந்து ஃபேமஸ், இந்த ஃபயர் ஸ்டேஷன் போம்பா. இங்கே வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து பினாங் லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போகிற இடம் வந்து லிட்டில் இந்தியா, பினாங்கில் உள்ள லிட்டில் இந்தியா. இன்னைக்கு பைக்கை நிப்பாட்டிடுறோமா, சரியான வெயிலாக இருக்குது. ஓகே, இதாக இருக்குது பாருங்கள், இதாங்க A2B. என்ன இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி ராஜி சில்க். இதாங்க பின்னாங்க லிட்டில் இந்தியா. ஓகே, கிளம்பலாமா? இதாங்க லிட்டில் இந்தியா. இதெல்லாம் ஃபேமஸான ஏரியா, டூரிஸ்ட் ஏரியா. இங்கிட்டு கோயில், இங்கிட்ட டீ கடை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா, இங்கே டூரிஸ்ட் ஏரியா. இங்கிட்ட ரொம்ப செந்தூல் இருக்குது. செந்தூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பினாங் செந்தூல் வந்து இங்கே தாங்க ஃபேமஸ்ஸு. எப்படி வரோம் பார்த்தீங்களா? அங்கிட்டு போகிறதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் அழுத்தி இருந்தால் முடிஞ்சிச்சு. பார்த்து போகணுங்க. இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும் ஜாம். போலீஸ்காரங்க ரொம்ப நிற்பாங்க. நான் லைசன்ஸ் வச்சுருக்கேங்க,
அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டேன், மலேசியாவில் லைசன்ஸ் வந்து இங்கே எடுத்துட்டேன், மோட்டருக்கும் எடுத்துட்டேன், காருக்கும் எடுத்துட்டேன், காருக்கும் எடுத்துட்டேன், ரெண்டுக்குமே என்கிட்ட இருக்கு லைசன்ஸ். பிரச்சனை இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பின்னாடியில் வந்து காடி எடுத்தோம்னா முடிஞ்சுங்க, ஜாமில் சிக்கிக்கிறோம். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் முட்டிக்கிட்டு தான் கிடக்குறோம். இதுவே பைக் எடுத்தோம்னா இந்த மாதிரி போகிறாங்க, காடி எடுத்தோம்னா முடிஞ்சு பின்னாடி நிற்க வேண்டியதுதான். மைக்கு பறந்துடாம சிக்னல் போட்டாங்கல்ல, அடுத்த சிக்னல் நாங்க இப்படி நிப்பாட்டிடுறோமா? என்ன வெயிலா இருக்குது. நீங்க அப்பா பார்த்தீங்களா எப்படி நிற்கிதுன்னு வண்டி? பைக்காக இருந்தால் இப்படி இடையில புகுந்து ஓடிடலாம். 3-4 கோடி தான் இருந்துச்சு பெட்ரோலு. போயிட்டு திரும்பி தான் நினைக்கிறேன். நான் எடுக்கும்போது 4 கோடி இருந்துச்சு, இப்போ 2 கோடி தான் இருக்கு. நம்ம ஏரியாவில் போய் போட்டுக்கலாம். நார்மல் சிசி பைக்கே வந்து படப்படன்னு சவுண்டு கேட்குற மாதிரி மாடிஃபை பண்ணி வைப்பாங்க. மலேசியாவில் எதுவும் பைக்கை மாடிஃபை பண்ணுறதா நம்பர் 1. இதுக்கான பைக்கை கூட சைலன்ஸ் இதுக்கான போட்டு சவுண்டு வர மாதிரி. இது ஒரு மாலுங்க, சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? இங்கே ஒரு மால் இருக்குது, 2 மால் எங்கள் ஏரியா போகிற வழியில். ஊட்டி மாதிரி இருக்குங்க. நான் போகிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோடு மாதிரி இருக்கும். போட்டாங்க. யாராச்சும் மலேசியால மோட்டோ பிளாக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, நம்ம செரி விழாக்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம். இந்த ஏரியாலாம் வந்திருக்க மாட்டார் அவரு, நான் போகிற ஏரியாலாம் வந்திருக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து கோலாலம்பூர் அந்த சைடு தான் போயிருப்பாரு. பினாங் சைடு வந்து இந்த சைடில் வந்திருக்க மாட்டார். பாருங்க, பார்த்துக்கிட்டீங்களா? இதாங்க நான் இருக்கிற ஏரியா. நான் இங்கே இது வந்து பினாங் ஐலாண்டு, ஒரு தீவு மாதிரி. இந்த தீவுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். எவ்வளோ ரோடு, ஆனால் வந்து லீவு வந்துட்டா போதுங்க. இங்கே டூரிஸ்ட் நிறைய இருக்கனால வந்து குஞ்சிருவாங்க. மலை ஏரியா வரப்போகுதுங்க. இப்போ தான் புது மோட்டர் எடுத்து இப்போ தான் 595 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1000 கிலோமீட்டர் வந்தாலும் சர்வீஸ் கொடுக்கணுங்க. சர்வீஸ் கொடுக்க போகும்போது ஒரு விளாக் எடுக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி மோட்டோ விளாக். இந்த ஸ்க்ரீன் ப்ராடக்ட் வந்து தேஞ்சிருச்சு, அதனால் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். கலட்டி போடணும் அது ஸ்க்ரீன் ப்ராடக்ட்டை. இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து 2 வளைவு இருக்குங்க. இந்த ஒரு வளைவு இதை வேறு கடக்கணுமா, அடுத்து ஒரு வளைவு ஒன்று இருக்குது, அதை வேறு கடக்கணும். கடந்ததுன்னா எங்கள் ஏரியாவுக்கு போக முடியும். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது, போயிடுறோம். அதுக்குள்ளேயும் நம்ம ஏரியா போய் போட்டுக்கலாம் பெட்ரோலு. பெட்ரோல் லிட்டர் எவ்வளோன்னு தெரியல, நான் வந்து காமிக்கிறேன். போடும்போது வந்து எவ்வளோன்னு வந்து சொல்கிறேன்.
ஓகேவா? ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் வந்து ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஒரே ரேட்டு தான் இருக்கும். இங்கே பத்து ஃப்ரிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியாங்க. இங்கே தான் வந்து செம்ம ஜாம் இருக்கும். இந்த போகுதுல காடு இப்பெல்லாம் நான் வந்து பிணைய கடை தான். இப்போ லீவு இல்லை, லீவ் முடிஞ்சிச்சு. லீவு டைம் சனி ஞாயிறு வந்து இந்த சிக்னல் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஜாம் ஆயிரும் சனி ஞாயிறுனா வந்து, அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து என்ன நாள்? இன்னைக்கு சனி ஞாயிறு இல்லை, வெள்ளிக்கிழமை இல்லை. நாளைக்கு சனி ஞாயிறு, ஸ்கூல் லீவ் நாள். அதை ஆஃப் பண்ணிட்டாங்க, இது வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வெள்ளிக்கிழமெல்லாம் விட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து ஹோட்டல் பிடிச்சி தங்குவாங்க. இங்கே பத்து ஃப்ரீங்க வந்து சன்செட் வந்து கடல் இருக்குல்ல பக்கத்துலேயே, அதனால சன்செட்டு சன்ரைஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்க சூப்பராக இருக்கும் guys. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு? பார்த்தீங்களா அந்த சரி எவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. இங்கே பாருங்க, வெறும் மரங்க, வெறும் இந்த சைடு பார்த்தா கடல், அந்த சைடு மரம், மலைக, அழகா இருக்கு. பார்த்தீங்களா சூப்பர்ல நாங்கள் ஏரியா. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. வெயில் 7 மணி, இப்போ இது 5:30 ஆகுது. 7 மணிக்காக வெயில் மறையும். ஏகபியில் வந்து சூடாக காஃபியை, ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு படத்துக்கிட்ட வளையலாம். இங்கே நைட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் வராது. அதனால் வந்து ரேஸ் விடுவாங்க. இந்த ஏரியாலலாம் ரொம்ப வந்து பைக் ரேஸ் வந்து விடுவாங்க. இப்போ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோ இல்லை முதலாம். ஏன்னா போலீஸ் வந்து நிறைய ரவுண்ட்ஸு போகிறதுனால வந்து ரவுண்ட்ஸு செக்கிங் பண்ணுறதுனால அவ்வளோ இல்லை இங்கே. இப்போ வந்து ரொம்ப மோசங்க. முதல்ல வந்து அடிக்கிற ரேஸு, சரியான விழுந்து கால் கை ஆக்சிடென்ட்டு, ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குங்க இங்கே. அதுவும் இது வந்து ஒரு மாதிரியான ஏரியாவாக மழையும் பார்த்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இது. அதுக்காக போகணும் இங்கே தான் நைட் டைம்ஸில், நைட் டயத்துலலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். வாய்ஸ் மட்டும் கிளியராக கேட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இது வந்து 10 ஃப்ரீங்க, 2 கோடு இருக்கு இன்னும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃப்ரீங்க. இது இங்கே டூரிஸ்ட்லாம் அதிகமாக வருவாங்க, வெள்ளைக்காரங்க நிறைய பேர். சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக நைட்டு வந்து கோயின்னு கிடக்கும். நைட் கடை தான், நைட் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக வருஷம் தள்ளு வண்டியெல்லாம் வந்துருச்சு பாருங்க. இப்போவே ரெடி பண்ணி வைக்கிறாங்க நைட்டு கடை போடுறதுக்கு. கியர் பைக்கை வந்து ஸ்கூட்டி பிக்கப் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஸ்கூட்டி கூட 150cc 160cc கொடுக்குறாங்க இங்கே. பவர் நல்லா பெரிய இன்ஜினாக கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2 லட்ச ரூபா ஸ்கூட்டி கூட 2 லட்ச ரூபாய்க்கே இருக்குங்க இங்கே. நான் எடுத்திருக்க பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 2 லட்ச ரூபா தான்.
ஏரியாவுக்கு வந்தாச்சு. கால்டெக்ஸை வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு போயிடுவோமா அங்கே. அது 2.5 காசுங்க. லிட்டரு பார்த்தீங்கன்னா 2.5 காசு. 6 வழிக்கே டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. 2 கோடி ஆல்ரெடி இருந்துச்சுல, 8 வழியே பிடிக்கும். 3 லிட்டரு பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். மொட்டை விளாக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி மொட்டை விளாக் பண்ணணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், பண்ணலாம், வேறு மாதிரி பண்ணலாம். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபா, see you, take care.